வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த மந்தில் வந்து நமக்கு வந்து வெறும் ஒரு 2 நாள் தான் வந்து இருக்குது. 29, 30 ஜூன் மந்த் வந்து முடிஞ்சிடும். அடுத்தது ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 நாள் தான் வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக 2 வீக் நிஃப்டி 50 ஒரு டோஜி கேண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் நடந்தது. அந்த கேப் அப்க்கு அப்புறம் வந்து பெருசாக டவுன் மூவோ அல்லது வந்து ஒரு அப்பர் மூவோ அப்படிங்கிற மாதிரி வந்து போகலை. ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகி வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ லாஸ்ட் வீக்கும் வந்து அதே தான். பெருசாக வந்து ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து போகலை. அது என்ன அப்படின்னா, அந்த கேண்டில் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அது எப்படி இருந்தால் மூவ் ஆகும் மூவ் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து முதல்ல வந்து தெரியணும். இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருவோம், பெருசாக வந்து மூவ் ஆகாது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் வந்து பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது போன வாரம் அப்போ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு ஒரு கேப் அப். ஸோ அதோட ஹை அண்ட் லோ நாம் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லியிருப்போம். இருந்தாலும் சின்ன ஒரு ட்வீக் இருக்குது, அதை சேர்த்து நான் வந்து சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஹை அண்ட் லோ வந்து நான் மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த கேண்டில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஹையை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட், இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருப்பேன். இதில் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, க்ளோசிங் வந்து வைக்கணும். அப்படி வச்சாதான் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்ல முடியும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ப்ரைஸ் வந்து இந்த லோ வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் ப்ரைஸ் மறுபடியும் வந்து உள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஹையை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க, மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ட்ரெண்ட் போகும்னு நினச்சவங்களையும் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இந்த சைடில் டவுன் சைடு போகும் அப்படிங்கிறவங்களையும் நாம் வந்து ட்ராப் வந்து பண்ணியாச்சு. நான் நிறைய தடவை உங்களோட வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்ஸாக்ட்லி அந்த கேண்டில் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதே நம்மளை வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம வந்து ஒரு 1 மினிட்லேயோ 3 மினிட்லேயோ 5 மினிட்லேயோ நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துட முடியாது. கரெக்டாக அந்த 5 மினிட்ஸ்னால் அந்த 5 மினிட்ஸ் ஃபுல்லாக வந்து முடியணும். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த வீக்லி கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வீக்லி கேண்டில், இது வந்து ஒரு வீக்லி கேண்டில். இப்போது இந்த வீக்லி கேண்டிலுக்கு கீழே இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா மார்க்கெட் 60 to 70% வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முடிவு வந்து வந்துடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஹையை வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ் போகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து முடிவு வந்து வந்துடலாம். ஆனால் நேர்மாறாக இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த வடிவேல் காமெடியில் வர்ற டைலாக் தான், ஏனி மரத்தில் ஒரு குத்து. இந்த இடத்துல டவுன் சைடில் யார் வந்து கீழே உடச்சிருச்சு மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சி உள்ளே போனாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு குத்து, அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். அதுக்கப்புறம் தென்னை மரத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற கணக்கை இந்த இடத்துல ஹை வந்து கட் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிடும்னு நினச்சிட்டு உள்ளே போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இப்போ இந்த இடத்துல ஏனியில் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு தென்னை மரத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி கும்மாங்குத்து குத்தி விட்டுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ அப்போ தான் ஒரு ப்ராப்பரான அந்த இடத்துல யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா அல்லது செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளால் வந்து கெஸ்ஸே வந்து பண்ண முடியும். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஒரு ட்ரேடை நம்ம வந்து இனிஷியேட் வந்து பண்ணிட முடியும். கேண்டில் வந்து முடியாத சுச்சுவேஷனில் நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து 50-50 தான். ஒன்றும் சொல்கிறதுக்கே வந்து இருக்காது. அது பாசிட்டிவ் இருந்தாலும் சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் நாம் எடுத்த ஒரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பை ஃப்ளூக் பை லக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து போகணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் ஃப்ரேம், நீங்கள் 1 டே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 டேக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வீக்லியில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வீக்லியில் ஒரு வீக் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இதுவே வந்து மந்த்லி அப்படின்னா ஒரு மந்த்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே வந்து கிடையாது. இல்லை அப்படின்னா நாம் எடுக்கிற ட்ரேட் 90% வந்து தப்பாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10% பை ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகலாம், இல்லை நல்லா சொல்ல வரல. ஆனால் 90% தப்பாக தான் வந்து போகும். ஸோ அந்த 90% தப்பான ஒரு ட்ரேடு எதுக்காக வந்து எடுக்கணும், அதனால் வந்து கொஞ்சம் அதில் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இப்போ இது மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து இப்படி வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா
பெரிய கேண்டிலே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இங்கே இருக்குது இந்த கேண்டலோட ஹை. அதே மாதிரி லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து சைஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2750 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த கேண்டலோட சைஸே 1700 பாயிண்ட், 750 பாயிண்ட். இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து 2வது வீக்கு இன்சைடில் தான் முடிஞ்சிருக்கு, 3வது வீக்கு இந்த இடத்துல தான் முடிச்சிருக்கு, 4வது வீக்கு இந்த இடத்துல தான் வந்து முடிச்சிருக்கு. அண்ட் 5வது வீக் என்ன நடந்திருக்கு, இந்த லோவை கட் பண்ணி க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1750 பாயிண்ட் வந்து இதோட சைஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ப்ரைஸு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2368 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஆனால் இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1750. ஸோ இந்த இடத்துல இருந்து அதான் இந்த க்ளோசிங் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட 1750 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோ இங்கே இருக்குது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். இது வந்து அப் ட்ரெண்டும் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டும் சொல்ல முடியாது. ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு 1750 பாயிண்ட் கிட்ட இந்த கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த கேண்டலுக்கு மேலே நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேண்டலோட ஹையை நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த கேண்டலோட லோ வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த கேண்டலோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 760 பாயிண்ட் பக்கம் வந்து சைஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த வீக்லி கேண்டில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த வீக்லி கேண்டிலில் பார்க்கும்போது நமக்கு இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை வந்து போயிருக்கு பாருங்கள். இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அவ்வளோது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு என்ட்ரி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட என்ட்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் வந்து பயங்கரமாக வந்து மூவ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் வந்து கிடையாது. அப்போது இந்த இடத்துல நாம் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி டபுள் சைஸ் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் இதுக்கு மேலே வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கெல்லாம் வந்து மூவ் ஆகலை. ஸோ அதுக்கு அடுத்த வீக் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து போயிருக்கு. மறுபடியும் அதுக்கு அடுத்த வீக் வந்து சேம் இடத்துல ஓப்பன் ஆகிட்டு வந்து கீழே வந்து இறங்கிடுச்சு. ரிஸ்க் ரிவார்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செட்டப்பை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அடுத்தது ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டுங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஏன்னா நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்குது, ஆனால் என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வீக்லியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான என்ட்ரியாக வந்து இருக்காது. அப்போ இதை நம்ம வந்து ஒமிட் வந்து பண்ணிடணும். இதுவே வந்து இப்போ க்ளோஸாக இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு வரணும். ஸோ அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இப்போது இதோட ஹை இங்கே இருக்குது, இதோட லோ வந்து இங்கே இருக்குது. அப்போ இதோட சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்து வச்சுக்கணும். சைஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த லோவிலேருந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்கள். ஒரு 470 பாயிண்ட் இருக்குது, 2%. ஒரு 500 பாயிண்ட் கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஹையை வந்து க்ளோஸ் பண்ணி, அதாவது ஒரு பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வந்து வைக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம். அப்போ அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும், அதே தான் சேம் இந்த கேண்டலோட சைஸ் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகலாம், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இந்த ரேஞ்சு வரைக்கும் மூவ் ஆகலாம். கிட்டத்தட்ட ஒரு 24,760 சம்திங் வருது. ஒரு 724,800 அப்படிங்கிற ரேஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து டவுன் சைடும். இப்போ நமக்கு வந்து ஒரு கேண்டில், ஒரு வீக்லி கேண்டில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணி ஒரு க்ளோசிங் வந்து வைக்கணும். அப்படி வச்சாங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கலாம், கிட்டத்தட்ட 23,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நியர்பை ஏதாவது ஒரு சப்போர்ட் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தேர் இஸ் அ சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் 3 வீக் வந்து எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த 24,800 கிட்ட ஏதாவது ரிஜெக்ஷன் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு ஃபீஸபிளான மூமெண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் இந்த கேண்டில் வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்ததும் வந்து வீக்லி சார்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த வீக்லி சார்ட்டில் இந்த வீக்லி சார்ட்டுக்கிட்ட இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அல்லது வந்து ஒரு சப்போர்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஹை வந்து இங்கே தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த ஹையை நாம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 24,600 அப்படிங்கிற லெவல் வந்து ரீசெண்ட் ஹை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவுக்கு கீழே இன்னொரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு லோ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த லோ நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எதுக்கு தேவையில்லை. இந்த லோவுக்கு அடுத்தது இன்னொரு லோ இந்த இடத்துல மேலே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துக்கு நம்ம வந்து லெவலை நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து வச்சுக்கிட்டு ஏன் இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகலை. அதனால் வந்து இதை நான் வந்து ஒரு லெவலாக வந்து வச்சுக்கிறேன். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஒமிட் வந்து பண்ணுறேன். நமக்கு ஒரு இமீடியட் ஒரு ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது இல்லையா. அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு, அதாவது மேக்ஸிமம் அல்லது ஒரு மினிமம் அந்தளவுக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா 24,600 வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு அப் ட்ரெண்ட். அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. அப்போது இந்த வீக் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது, 24,600 வரைக்கும் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ப்ரைஸ் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல உடச்சிட்டு கீழே போயிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு டார்கெட்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்திருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா 23,200 23,000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஸோ இதுவும் லெவல் தான். இப்போ இந்த லெவலை அதாவது இந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கலாம், இந்த லோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியும். ஸோ வீக்லியில் இந்த அளவுக்கு நமக்கு வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அதுக்காக தான் இந்த லெவல்லாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட டெய்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த டெய்லி சார்ட்டில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து டச் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட் கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் மாதிரி வந்து நிற்கிது. இந்த இடத்துல கரெக்டாக வேலைக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது மேபி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெறும் இந்த கேண்டில் வச்சு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல நமக்கு வந்து மேபி இந்த லெவலுக்கு வரைக்கும் வந்து ஃபஸ்ட் வந்து வரலாம், ஒரு 23,800 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்கு இம்மீடியட்டாக ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து கொடுக்க போகுது அப்படின்னா 23,800 ஒரு 23,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் நமக்கு மார்க்கெட்டில் வந்து இருக்குது இம்மீடியட்டாக. அட் த சேம் டைம் ரொம்ப ரேர் கேஸாக அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இந்த 23,600 ஹோல்ட் ஆகலை அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல இருந்து அகெயின் மார்க்கெட் வந்து கீழே வந்து இப்படி இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அகெயின் 23,200 23,000 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அது எப்போ அப்படின்னா இந்த 23,600 வந்து உடைக்கணும், உடைச்சா மட்டும்தான் அடுத்த லெவல், இல்லை அப்படின்னா இல்லை. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இப்படி வந்து மார்க்கெட் டர்ன் ஆகிடும். அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஹையை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா சீன் வேறையாக வந்து இருக்கும். அப்போ என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் லெவலில் நோக்கி வந்து நகரும். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து 24,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்தது ஒரு 24,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது. அது வந்து இம்மீடியட்டான ஒரு லெவல்.
ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 24,000 24 இந்த 100 இந்த ரேஞ்சை வந்து உடச்சி க்ளோசிங் வந்து வைக்க முடியல. 24,000 24,050 அந்த ரேஞ்சிலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே வந்து ஃபர்தராக வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அகெயின் இந்த 23,800 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்துடலாம். இந்த லோவை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா 23,600 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம வந்து தாராளமாக வந்து ரீச் வந்து பண்ணுவோம் இந்த வீக். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 23,600 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சை வந்து நம்மளால் வந்து உடைக்க முடிச்சுட்டு மேலே போக முடியல அப்படின்னா அகைன் கீழே வந்து இறங்குவாங்க. அப்போது இது வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக வந்து இருக்காது. ப்ரைஸ் இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. அப்போது 23,600 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக வந்து இந்த வீக் வந்து இருக்க போகுது. இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 23,000 தான். அது எந்த விதமான ஒரு டவுட்டும் நமக்கு வந்து தேவை வந்து கிடையாது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 24,250 இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 24,500லேருந்து ஒரு 24,600 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து டர்ன் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. மே மாதம் 12ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ட்ரெண்ட் லைனை நம்மளால் வந்து உடைக்க முடியல. ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் வந்து டச் பண்ணுறாங்க, நல்ல செல்லிங் கிடக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டச் பண்ணுறாங்க, நல்ல செல்லிங். அதே மாதிரி இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுது, இந்த இடத்துல செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த லெவல்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்மளால் வந்து உடைக்கவே முடியல அப்படிங்கிறது வந்து புரியுது. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டு, அந்த இடத்துல இருந்து இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஒரு வேளை இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்படி கூட வந்து வரும். ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு ஷோல்டர் மாதிரியே கூட வந்து ஒரு கன்சிடர் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஹோல்ட் ஆகணும். ஹோல்ட் ஆகலை அப்படின்னா கஷ்டம்தான். அப்போ இந்த பேட்டர்னே வந்து இன்வேலிடிட்டி வந்து ஆயிரும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அப்போது ஒன்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகும். அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அந்த பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த பேட்டர்னோட சைஸஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஷோல்டரோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 3% வருது, அதாவது ஒரு 700 பாயிண்ட். அதே மாதிரி இதோட ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து ஒரு 400 பாயிண்ட் வருது. இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா, ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்லேருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டர் கணக்கு வச்சோம் அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து 600 பாயிண்ட் வந்து மூவ் வந்து ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம். மினிமம் பாயிண்ட் வந்து 600 அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த சப்போர்ட் வந்து டச் வந்து பண்ணாங்க அப்படின்னா, அல்லது மினிமம் பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா மினிமம் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா 400லேருந்து இந்த இடத்துல ஒரு 24,600. இப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில், அதுக்கப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 24,600 அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்ஸிமம் லெவலாக வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போது இதுவும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. அப்போ மினிமம் ஒரு 24,600 அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 24,800 நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இது வந்து மினிமம் லெவல். ஸோ இப்போ மேக்ஸிமம் லெவல் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் ஒரு 25,300 இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி, இல்லை அப்படின்னா இதெல்லாம் பாசிபிலிட்டியே வந்து கிடையாது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக் நமக்கு வந்து ஒரு 24,300 24,250 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா கஷ்டம். மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த 23,800 கிட்ட வந்து ரீச் வந்து ஆகும் உடனே இம்மீடியட்டாக.
அட் த சேம் டைம் அகெயின் இந்த 23,800 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து இதை நோக்கி வந்து நகரும். ஸோ அப்போ இந்த வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 24,250 அந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி 23,800 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 23,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 23,600 எக்ஸ்ட்ரா ஒரு 200 பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் பை ரேர் கேஸ் 23,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப ரேர் கேஸ். அதே மாதிரி அப்ட்ரெண்டில் இந்த 24,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 24,500 ஒரு 24,600 வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.